மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் விஜய் பார்வதி தன்னுடைய 2வது ரசிகர்கள் சந்திப்பை மதுரையில் நடத்தியிருக்கிறாங்க. மதுரையில் இன்று 5 மணிக்கு பைபாஸ் ரோடு KFC எதிரில் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. விஜய் பார்வதி வேறு லெவலில் ஒரு SUV 500 காரில் ஓப்பன் டாப்பில் அப்படியே மேலே நின்றுக்கிட்டு மதுரை மக்களுக்கு மீனாட்சி எப்படி தரிசனம் கொடுக்குமோ அதே மாதிரி விஜய் பார்வதி தரிசனம் கொடுத்தாங்க. டேய் என்னங்கடா அது, ஏடா 10 பேர் கூட நிற்கலை, இதுக்கெல்லாம் பேர் ஃபேன்ஸ் மீட்டாடா அப்படின்னு விஜய் பார்வதியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணாதீங்கடா, இன்னொரு பக்கத்தையும் காட்டணும்ல. விஜய் பார்வதிக்கு அங்கே கூட்டமே கூடலை, யாருமே வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய். விஜய் பார்வதிக்கு பேசிக்காக தான் ஒரு மதுரை பொண்ணு அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ மதுரை மக்கள் விஜய் பார்வதிக்கு ஆதரவாக நின்றுக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக தான் அவள் மதுரையில் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கா. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அந்த சொந்த ஊர் மக்கள் அப்படின்றவங்க இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். அப்படின்றப்போ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விதமாக விஜய் பார்வதி எல்லாரையுமே மீட் பண்ணி வேற லெவலில் ஃபன் பண்ணியிருக்காங்க. விஜய் பார்வதிக்கு மாலை மரியாதை, அதுக்கப்புறம் மதுரை மக்களுடைய அன்பு, இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் பார்வதியுடைய அம்மாவும் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது நடந்திருக்கிறது. விஜய் பார்வதி தன்னுடைய ரசிகர்களோட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது பல பேருக்கு வயிறு எரிய தான் செய்யும். ஐயோ, நம்ம ஜெயிச்சிருக்கோமே, நம்ம டாப் 5ல் வந்திருக்கோமே, ஆனால் நம்மளை ஒரு பய கூட மதிக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கத்தானே செய்யும். குறிப்பாக பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னரான திவ்யாவுக்கே கூட்டம் கூட மாட்டேங்குது. மக்கள் திவ்யாவை கொண்டாடவே இல்லை, திவ்யாவை ஒரு ஆளாகவே மதிக்கலை. டாப் 3ல் வந்த இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவன்லாம் ஒருத்தம் கூட கண்டுக்கல. ஸோ நம்மளை மதிக்காமல் மக்கள் கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் கானா வினோத்துக்கெல்லாம் போய் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்களே அப்படின்றத பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலும் இரிட்டேட்டு தான் ஆகும். அப்படி ஒரு இரிட்டேஷன் தான் இந்த திவ்யா, அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் சபரி, இந்த அன்பு கேங்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த அன்பு கேங்குடைய ரசிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. டே, ஜெலூசியில் வாங்கி குடிங்கடா, அது கொஞ்சம் உண்மையிலே சொல்கிறேன், நல்லாயிருக்கும், இட் வில் பி வெரி குட். ஸோ அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் பார்வதிக்கு கூட்டமே வரல, பார்வதியை யாருமே மதிக்கலை. அவள் கூட்டம் வரணும்னு என்ன மாநாடா போட்டிருக்கிறா, அவனை அரசியல் கட்சியாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. அவள் பிக் பாஸில் போனால் சொந்த ஊர் மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க, நன்றி சொல்லணும்னு நினச்சிருக்கிறா. அவள் ஒரு லொக்கேஷனை போட்டிருக்கிறா, அந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கிறா, வந்தவங்க பார்த்துருக்காங்க, ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, மாலை போட்டிருக்காங்க, மரியாதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. இது அவள் பண்ணிட்டு போகிறா, உங்களுக்கு எங்கடா எரியுது? இதுக்காக பிரஜன் சாண்ட்ரா மாதிரி ஆளுக்கு ஒரு பிரியாணி போட்டலாம் 100 ரூபா காசை கொடுத்து கூட்டத்தை கூட்ட முடியுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் பிரஜனுக்கும் சரி சாண்ட்ராவுக்கும் சரி ஒருத்தன் கூட ரசிகனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க 2 பேருக்குமே கூட்டு வச்சு பிகைண்ட் வுட்ஸில் அப்படியே வேறு லெவலில் அப்படியே இவனுங்க ஃபேன்ஸ் மீட்டு அப்படின்ற பேரில் கண்டக்ட் பண்ணானுங்க. சாண்ட்ராக்கெல்லாம் எங்கேருந்து எவன் ஃபேனுன்றது நமக்கு சத்தியமாக தெரில. அப்படி இருக்கும்போது சாண்ட்ராவெல்லாம் சொல்லுது, விஜய் பார்வதியை ஸ்டேஜில் போய் நின்று கட்டி பிடிச்சி, பார்வதி ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்வதி, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் பார்வதி, அச்சிச்சோ அப்படின்லாம் பண்ணிவிட்டு
அப்படியே வெளியில் வந்து ஃபேன்ஸ் மீட்டுங்கிற பேரில் உட்காந்துட்டு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கு. பார்வதி வந்து பிஆர் வேலை பார்த்து தான் சாண்ட்ராவை வந்து பார்வதியோட பிஆர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து எதிராக இருந்தாங்க. பார்வதிக்கும் காமருதினுக்கும் எதிராக இருந்தாங்க. ஆனால் ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக எனக்கு எதிராக இருக்காங்கன்னா என்ன அர்த்தங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் அந்த சூட்டோட சூடாக அதை பார்க்கும்போது உன் தரப்பில் நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சீர்தூக்கி பார்க்கும்போது நீ வந்து ஆஸ்கர் லெவலில் தத்ரூபமாக நடிச்சிருக்க அப்படிங்கிறது மக்களுக்கு புரியுது. மக்கள் புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே உன்னை ஆதரிக்கிறது அப்படின்றது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை சமூக ஊடகங்களில் மக்கள் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி புறக்கணித்ததுனால தான் ரெட் கார்டை வாங்கிக்கிட்டு கமருதீனும் பார்வதியும் வெளியேறின அந்த வாரத்துக்கு அடுத்த வாரமே சுட சுட நீ எவிக்ட் ஆகி பிக் பாஸ் விட்டு வெளியில் வர்ற. விச் மீன்ஸ் மக்கள் உன்னுடைய ஆஸ்கர் லெவல் தத்ரூப நடிப்பை நம்பலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டைட்டில் வின்னரான திவ்யாவை 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிஆர் பண்ணி தான் திவ்யா ஜெயிச்சாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் தானே கொடுத்தேன், நான் தானே சொன்னேன், நான் தானே அங்கே பிஆராக இருக்கக்கூடிய எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல, நீ டைட்டில் வின்னர் திவ்யா மேலே நீ வன்மத்தை கக்கிறது எதனாலன்றது தெரியும். நீ பிரஜனையும் திவ்யாவையும் எத்தனை இடத்துல வச்சு சேர்த்து வச்சு பேசியிருக்கங்கிறதும் எங்களுக்கு புரியும். நீ பாத்ரூமில் நின்றுக்கிட்டு வேணா கிட்ட திவ்யாவையும் பிரஜனையும் சேர்த்து வச்சு பேசிட்டு அதை வீணா எக்ஸ்போஸ் பண்ணதும், பாத்ரூம்குள்ளே நான் அப்படியெல்லாம் பேசலை அப்படின்னு ஊரை ஏமாத்துறதும் எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் சபரி அவன் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை உனக்காக தியாகம் பண்ணிவிட்டு அவன் இறங்கி ஒடியாந்தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு. அவனை பற்றியே அக்கா வந்து வன்மத்தை கக்கி வச்சிருக்கு. சபரியும் வந்து பிஆர் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது யாருக்குமே வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபர் தான் சாண்ட்ரா. சாண்ட்ரா பிரஜனுக்கெல்லாம் ரசிகர்கள் வந்து உட்காந்துருப்பாங்கலாம் பிகைண்ட் வுட்ஸில். தலைக்கு 100 ரூபா ஒரு சிக்கன் பிரியாணின்னு சொல்லி ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு வாங்கின காசுக்கு மேலே கூறாயிடாங்க கொய்யா அப்படிங்கிற மாதிரி அவங்கள கைத்தட்ட விட்டு அதை வச்சு ஒரு ஷோ பண்ணிவிட்டு நீங்கள்லாம் வந்து ஃபேன்ஸ் மீட்டுன்ற பேரில் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு உலாவிக்கிட்டு இருக்கலாம். விஜே பார்வதி 90+ டேஸ் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அவளுக்கு தோணுனதை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கா. அவளுக்கு எப்படிப்பா ஃபேன்ஸ் இல்லாமல் போவாங்க? ஸோ கண்டிப்பாக அவளுக்கும் ரசிகர்கள் அப்படின்றவங்க இருப்பாங்க. அந்த ரசிகர்கள் முதலாவது ஃபேன்ஸ் மீட்டு சென்னையில் நடந்தப்போ மிகப்பெரிய அளவில் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மதுரையில் வந்தும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது பல பேருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி எரியுது அப்படிங்கிறப்ப ஜெலூசில் வாங்கி குடிங்கடா, அதை தவிர வேறு எதுவும் இல்லடா ஆப்ஷனு. அதான்டா நல்லா கேட்கும். உங்கள் வயிற்றறிச்சலுக்கெல்லாம் அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். 1க்கு 2 பாட்டிலை வாங்கி குடிங்க. மதுரை மக்கள் யாராவது விஜே பார்வதி இன்னைக்கு மதுரையில் நடத்தின இந்த ரேலியை பார்த்தவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு, விஜே பார்வதி என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கீழே வர்றவங்க பார்த்து படித்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான். சரி, மக்களாகிய நீங்கள் விஜே பார்வதி 2வது முறையாக மதுரையில் நடத்தின இந்த ரசிகர்கள் சந்திப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.